கரூரில் விஜயின் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி உயிரிழப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு ஏமூர் புதூர் கிராமத்தை சேர்ந்த பிரியதர்ஷினி தனது கணவருக்கு வாட்ஸ்அப்பில் கடைசியாக அனுப்பிய வாய்ஸ் மெசேஜ் சமூக வலைதளங்களில் வெளியாகி கேட்பவர்களுடைய மனதை உலுக்கி வருது. அவங்க கரூரில் சனிக்கிழமை நடைபெற்ற தாவைக்கா தலைவர் விஜயனுடைய பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி 9 குழந்தைகள் உட்பட 40 பேர் உயிரிழந்தாங்கன்ற தகவல் வெளியாச்சு. 51 பேர் சிகிச்சை பெற்று வராங்க அப்படின்ற செய்தியும் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, கரூரில் அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்து போகிறதுக்கு முன்னாடி பிரியதர்ஷினி தனது கணவருக்கு ஒரு மெசேஜை அனுப்பியிருக்காங்க வாட்ஸ்அப் மூலமாக. என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வருவதற்கு தாமதமானதால், அதாவது விஜய் அவர்கள் வருவது தாமதமானதால் சக்திவேல் தனது மனைவி ஃபோனில் கால் பண்ணி கூப்பிட்டுருக்காரு. ஃபோன் எடுக்காதனால வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அந்த மெசேஜில் கூட்டம் ரொம்ப அதிகமாக இருக்கிறதால் பார்த்து இருங்க, இல்லைனா புறப்பட்டு வந்துடுங்கப்பா, பார்க்க முடியாது என்பதால் தான் உங்களை வந்துவிட சொல்லி கூப்பிடுறேன். எவ்வளவு கூட்டமாக இருக்கிறது, எப்படி சமாளிப்பீங்க, பாப்பா எப்படி சமாளிக்கும், அதற்காக தான் முதல்ல ஃபோன் பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதற்கு பதிலளித்த பிரியதர்ஷினி தனது கணவருக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிய வாய்ஸ் மெசேஜில், ஏமாமா கும்பலாக தான் இருக்கும், இன்னும் விஜய் வரலை, பார்த்துட்டு தான் வருவோம், நீங்கள் போய் சாப்பாடு நேரத்துக்கு சாப்பிடுங்க, இங்கே சுத்தமாக டவரே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் பிரியதர்ஷினி உயிரிழப்பதற்கு சில நிமிடங்களுக்கு முன்பு அனுப்பிய கடைசி வாய்ஸ் மெசேஜ். அதற்கு பிறகு கரூர் பைபாஸ் சென்ற சக்திவேல் தனது மனைவியின் ஃபோனுக்கு கால் பண்ணியிருக்காரு. ஃபோனை ஒரு பெண் போலீஸ் எடுத்திருக்கிறாங்க. அதற்கப்புறம் தான் முதல்ல ஃபோன் கீழே கிடந்ததுன்னு சொல்லியதற்கு சக்திவேல் வெளிப்படையாக சொல்லுங்கன்னு கேட்க, பிறகு சக்திவேலை மருத்துவமனையில் போய் பார்க்க சொல்லியிருக்காங்க. அப்போ தான் அவங்க காலமானதே தெரிஞ்சிருக்கு.